என்ன உங்களுக்கு உண்மை சொல்ல போறேன், அதை கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. என்ன? தற்போதைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது. ஏன்? லதாவுக்கு காசு கண்டிருக்கு. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. நோய் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு. அதனால மனசு தளர விடக்கூடாது. என்னால சீக்கிரம் குணப்படுத்த முடியும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. பாபு, ஏப்பா கவலைப்படுறேன்? லதாவுக்கு சீக்கிரம் நோய் குணமாயிடும் டாக்டர்மா சொல்லியிருக்காங்க. இதுக்கு போய் நீ பயப்படலாமா? தைரியமா இருப்பா. அழாதே லதா, அழாதே. எனக்கு காசு நோய்ங்கிறதுக்கா உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வைத்தி, இந்த நோய் குணமாகிற வரைக்கும் நான் உனக்கு கணவன் மட்டுமல்ல, தகப்பனும் கூட. நான் செய்ய போற பணிவிடையில இந்த நோய் பஞ்சா பறக்க போதுவா? லதா, இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு வேற யார் பெருசு? காலம் எல்லாம் உங்க காலடிக்கு பூஜை செய்ய வேண்டிய எனக்கு நீங்க பணிவிட செய்யறீங்களா? ஏன் கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? இது பாருங்க, தயவு செஞ்சு இனிமே என் பக்கத்துல கூட வராதீங்க. என் காத்து பட்டாலே உங்களுக்கு இந்த வியாதி வந்துடும். வந்தா வரட்டுமே, நான் அதுக்கு ஒண்ணும் பயப்பட போறதில்லை. இந்த பாரு, உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த காரணத்தை முன்னிட்டு நான் கோழையா இருக்க மாட்டேன். என் கணவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இன்னும் ஏன் கவலைப்படுற? இனியும் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரலாமா? அத்தா, எனக்கு நோய்ங்கிறதுக்காக நான் அழல. நான் உங்களை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு பரிசா நீங்க எனக்கு கொடுத்த அன்பு குழந்தையும் நான் பாலூட்டி வளர்க்க முடியாம போயிடுச்சேன்னு நினைச்சேன். என்னால தாங்கவே முடியலத்தா. லதா, என்ன இது இப்படி பேசுற? காலம் முழுதும் நீ இப்படி இருக்க போறியா? இந்த பாரு, உன் நோய் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக போகுது. அதுக்கு பிறகு நீதான் அவனை வளர்க்க போற. எங்க சரி, அழாதே, சரி சரி. லதா, அது வரையிலும் நான் வளர்ப்பு தாயா இருந்து வளர்க்கிறேன். அதுக்கு பிறகு நீதான் தாய், நீதான். குழந்தை ஏன் அழறா? எல்லாமே தெரியும், பால் குடிக்க மாட்டேங்கிறா. இருங்க, நான் வந்து கொடுக்கறேன். வேண்டாமா? நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்கா? ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? குழந்தையை கொடுத்து அதுக்கு பால் ஊட்டி தானாட்ட முடியாத பாவி ஆக்கி வச்சுட்டீங்க என்ன.
அரடிச்சு நீ அழுத அப்பா அடிச்சாரோ இல்ல உங்க அம்மா அடிச்சாளோ அப்பாவே அம்மா அடிச்சாரோ ச்சே, அப்புறம் அம்மா அடிச்சா அப்பா தான் ஆடுவணும் குழந்தை விளையாடுவது யாரோ பண்ண பேசாம நான் அழக மாட்டேன் ஒரு பட்ட திருப்பட்டம் ஓரியா மங்கள பரப்பா கோயில் பலடா செக்ஸ் திருமாச வந்து ஓரியா மங்கள என்னவா ராஜா அழுறா ராஜா ஏ ராஜா பாத்தியாடா அவன் அப்பா வந்து தூக்கினது அடங்கிட்டான். இவனு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் அடம் பிடிப்பான். எல்லாம் அப்பனே தான். என்ன சின்ன குழந்தை நீங்களும் இப்படியா பேசாம போட்டாங்க அம்மா நீங்க எல்லாம் போங்க ராஜா நீதான்டா யார் ராஜா 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 வேண்டாமா, நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்கா? ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? அத்தா, ராஜா அழுதுகிட்டே இருக்கான். பரவாயில்ல, நீங்க போங்க. நீ மருந்து சாப்பிடும் போதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ நான் சொல்றத கேள. நீங்க போங்க. படுத்துக்க. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் வெள்ளி நிலா முற்றத்திலே. வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே, வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே, பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு,
வரும் பகைவர்களை வென்றுவிடும் படையை காட்டு. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய. முக்கனியின் சாரெடுத்து முத்தமிழின் தேனெடுத்து, முக்கனியின் சாரெடுத்து முத்தமிழின் தேனெடுத்து, முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய். முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய். 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும். 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும். மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை. நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய. உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன். வெள்ளி நிலா முற்றத்திலே. லதாவை குணமாக்குனதுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உன் கையால இது குணமா? இதெல்லாம் எதுக்குமா? எல்லாம் வேணாம், பரவாயில்ல, எடுத்துக்குங்க. எனக்கு புத்துயிரும் புதுவாழ்வும் கொடுத்தீங்க. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எடுத்துக்குங்க. ரொம்ப நன்றி. என் கடமையை தான் நான் செய்தேன். ராஜா, சாப்பிடுவாப்பா? வேண்டாம். உங்க அப்பா வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வாப்பா சாப்பிடு. முடியாது, நான் அப்பா வந்தா சாப்பிடுவேன். இத பாரு, நீ சாப்பிடலன்னா நான் அழுவேன். அழுவேன், எனக்கு என்ன? அப்பா, அப்பா, அப்பா. ராஜா சிங்கம். சிங்கம். இத பாருங்க, நான் சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டானா? அப்படியா சொன்ன? ஆமா. நீ யார் புள்ள? அப்பா புள்ள. அப்ப நான் சொல்ல கேட்பேல. கேப்பேன். போய் அம்மா காலை கட்டிக்கிட்டு அம்மான்னு கூப்பிட்டு போடா. மூஞ்ச பாரு, 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 மூஞ்ச பாரு. அம்மா போதுமா? காலைல வந்து கும்பிடுறா. போதுமா? சாப்பிடுறா. உன் கூட சாப்பிடுறேன்ப்பா. ஏய், சாப்பிடுறியா இல்லையாப்பா? சாப்பிடுறேன்ப்பா. குடலடா. ஏண்டா, எல்லாத்துக்கும் உங்க அப்பா சொல்றபடிதான் கேப்பியா? நாங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டியா? அப்பா தான் வேணும். நீங்க அப்புறமா. ராஜா, அம்மா எப்படி என் புள்ள? ரொம்ப நல்லா இருக்கு. நீ செல்லம் கொடுத்து அதனால அம்மாவை நினைக்காதபடி செய்துட்ட. நீ குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் போதெல்லாம் அவ எவ்வளவு குமுறி போறாங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும். பாபு, தாய் பாசத்தை மறந்து குழந்தைங்க இருக்கலாம், ஆனா பெத்த பாசத்தை மறந்து ஒரு தாய் இருக்க முடியாதுங்கிறது உனக்கு தெரியாதப்பா. அதுக்கு என்னமா செய்ய சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு குழந்தைய உன்கிட்ட அண்ட விடாம இருந்து பாரு. அவன் தாயை தேடிக்கிட்டு தானா ஓடுவான். அது மட்டும் என்னால முடியாது. இந்த 3 வருஷ காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் ராஜா இல்லாம நான் சாப்பிட்டு இருக்கேனா, தூங்கி இருக்கேனா? ஏமா உங்களுக்கே தெரியாது? வேட்டையாடிக்கிட்டு இருக்க நேரத்துல கூட ராஜன் நினைப்பு வந்து அப்படியே ஓடியாந்துருவேனே. ஆமா, நீயே உன் குழந்தையும். என் ராஜனை விட்டு நான் தனியா இருக்கணும். ராஜா, உன்னை விட்டுட்டு நான் தனியா இருக்கிறதா? முடியாது. ராஜா, ராஜா, ராஜா. லதா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. நீ மறைச்சிட்டா உன் மனசுல இருக்கிற துன்பம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நானும் ஒரு பெண்ணுதானே. தான் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை
தன்னை அம்மான்னு கூப்பிடாம அடியோடு மறந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தா எந்த தாழ்லம் தான் துடிக்காது. புள்ளையாம் புள்ளை. சேச்சே, இந்த பிஞ்சு வயதுல. அத்தை, தயவு செஞ்சு குழந்தைய ஒண்ணு சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தைய சொன்னதும் அப்படியே குமரல் வந்துடுச்சாக்கும். தாயை நாடாது குழந்தை ஒரு குழந்தையா? குழந்தைன்னு நீதான் உருகிறியே தவிர அந்த பையன் உன் முகத்தை ஏறிட்டு பாக்குறானா? எப்படி பாப்பான்? அவன் என் முகத்தை பார்க்கும்படியா நான் அவனுக்கு என்ன செய்திருக்கேன்? வாடி போன செடி தண்ணீருக்காக மேகத்தை பாக்குற மாதிரி அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் ராஜா தலை நிமிர்ந்து பார்த்தப்போ நான் பாலா ஊட்டினேன். அவன் அழுத போதெல்லாம் நான் ஆறாரோ படி தூங்க வச்சேனா. சாப்பிடாம அடம் பிடிக்கும் போதெல்லாம் அம்புலியை காட்டி வெள்ளி கிண்ணத்துல பாலும் சோறும் பிசைஞ்சு அள்ளி அள்ளியா கொடுத்தேன். இல்லையே, அவனை எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நான் கற்பனை பண்ணியிருந்தேனோ அவ்வளவு கற்பனையாவே இருந்து கருகி போச்சு. கருகி போச்சு. நான் தான் அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே. எல்லாம் அவங்க அப்பா தானே செய்தாங்க. 1000 தான் இருந்தாலும் பெத்தவ நீ இல்லையா? பெத்துட்டா மட்டும் போதும் பார்த்தே, பேணி வளர்க்க வேண்டாமா? அவர் ரோஜா பூ முகத்தை முதல்ல பார்த்த உடனே நான் பட்ட வேதனை எல்லாம் ஒரே நிமிஷத்துல சந்தோஷமா மாறிடுச்சு. தாய்ப்பாலத்தான் அவனுக்கு ஊட்ட முடியல. தாய் பாசத்தையாவது அவன் உணரும்படியா செய்யறதுக்கு இந்த பாவைக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைச்சது? பாசங்கிறது சந்தர்ப்பத்தினாலேயும் பழக்கத்தினாலேயும் உண்டாகிறது இல்லம்மா, அது ரத்தத்துல ஊர்னது. அந்த ரத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதாவது என் ராஜா என்ன பத்தி தெரிஞ்சுக்க மாட்டானோ? அது வரைக்கும் இப்படியே தனியா உட்கார்ந்து அழுது தமா இருக்க போறியா? என் பிள்ளை என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை யுகமானாலும் அத்தனை காலத்துக்கு நான் உயிரோடு இருக்க விரும்புறேன். ஏன் இப்படி எல்லாம் உளற? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. குழந்தை என்ற நிலைக்கு ஆளாக்கி நான் அப்பா இருக்கிறானே அவனை சொல்லணும். என்னடா பிள்ளை தாயை நாட மாட்டேங்கிறானே, சதாவ புலம்புறாளே, அதனால பிள்ளைய அந்த பாதையிலே திருப்பி விடணுமேன்னு அவன் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறானா? அத்தே, அவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? பிள்ளைக்கு தாய் வந்துதான் செய்யணும். அவர் எந்த காரியத்தையும் விட்டு வைக்கலையே. அதனாலதான் பிள்ளை தாயை நாடாம இருக்குதேங்கிற எண்ணமே அவருடைய மனசுல வரல. புருஷனையும் ஆதரிச்சு பேசுற, பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அடடா, இந்த பிரச்சனை என்னைக்குதான் தீருமோ கடவுளே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்படின்னா என்ன? அதுவா, அன்னையும் அம்மாவும் பிதாவும் அப்பாவும் முன்னறி முன்னால் அறிந்த தெய்வம் கடவுள். அம்மாவும் அப்பாவும் தான் நாம் அறிந்த முதல் கடவுள். நீங்க சொல்ற தப்பு. என்னது? நான் சொல்றது தப்பா? ஆமா, நான் சொல்றா. ஏதோ அப்பாவும் அம்மாவும் முன்னாடி தெய்வம். என்னப்பா இது? அப்பாவும் அம்மாவும் என்னப்பா பழமொழி? பழசும் மாறி போச்சு, மொழியும் மாறி போச்சு. அப்பாவை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டியா? ஆமா சார், எனக்கு சாக்லேட் குடுக்குது, எனக்கு பொம்மை குடுக்குது, எனக்கு குளிப்பாட்டுறது, எனக்கு லோலல் போடுறது, எனக்கு எல்லாம் அப்பா தான். அப்போ உங்க அம்மா யாரு? அவங்கதான். அது அழுமுதி, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. ராஜா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாத்தியார் சொல்றபடி சொல்லு. மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயோ வேண்டாமா, சின்ன பிள்ளை தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். அம்மா, நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். ராஜா, நான் போயிட்டு வரட்டும். அப்ப டாட்டா, வர்றேம்மா. ஏண்டா, வாத்தியாருக்கே நீ சொல்லி கொடுக்குறியா? பாட்டி, என்னை நீ வெட்டினா நான் சுட்டு போடுவேன். ஹலோ மை ஜூனியர் ஹண்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். ராஜா 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 ஏன் ராஜா? ஆமா, நீ இப்படி செல்லம் கொடுத்ததுனாலதான் வாத்தியார் அம்மா தான் முதல் தெய்வம்னு சொன்னது சொல்லாம அப்பா தான் முதல் தெய்வம்னு சொல்றான். மிரட்னா துப்பாக்கியில சுட வர்றான். வேட்டக்கார மகளமா அப்படித்தான் இருக்கும். எல்லாம் போக போக சரியா போயிடும். அப்பா, வேட்டுனா என்னப்பா? நான் சொல்லி தரேன்டா உனக்கு வேட்டை எப்படிங்கறது. வேட்டையெல்லாம் உன்னோட நிறுத்திக்க, அவனையும் கெடுக்காத. குட்டி வேட்டைக்காரரே, குட் மார்னிங்.
ஒப்ப மோனே நான் வேட்டைக்கார போறேன். வேட்டை ஆட போறியா? சமாசா. ஏய் ஜோக்கர், நான் ராஜாவுக்கு வேட்டை சொல்லி கொடுக்க போறேன். நீ சிறுத்தை மாதிரி நடிக்கணும். சிறுத்தை என்ன, சிங்கம், புலி, கரடி எதுவா இருந்தாலும் சரி அதே மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷத்துல வரேன். ஏய், துப்பாக்கியால எப்படி சுடுறது? அதெல்லாம் சொல்லி தரேன். நான் ரெடி. ராஜா, இதுதான் புலி. ஏய், நீ போய் பதிங்க. ராஜா, இதுதான் நமக்கு காடு. நீ அதை சுடணும். ரெடி? துப்பாக்கியோட பிடிச்சிட்டியா? அப்படியே காலம் முள்ளமா வச்சு நடப்போமா? அப்படி முள்ளமா பாத்தீங்க, தலைப்பு சாச்சுக்க. முள்ளமா அப்படி. அடே, அத பத்தியா காலடி தெரியுதுல்ல? காலடியா? இல்ல, பதுங்கி போகணும். நீங்க எந்த பக்கம் வரீங்க, நான் எந்த பக்கம் வர்றது? புலி இப்படிதான் பேசுமா? பேசாது, உருவன். ஏய், வெளியே வா. புலி வருது, படுத்துக்க படுத்துக்க படுத்துக்க. அப்படியா? புலி வந்திருக்குல்ல? ஒரு கண்ணை முடிக்க, சாச்சுக்க. வச்சிட்டியா? சுடு 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 சுடு. ராஜா, ராஜா, நீதான் வேட்டைக்காரன். குட்டி வேட்டைக்கார, எந்திரிக்கலாமா? அண்ணே, உள்ள உங்க பேர் எடுக்காது. என்ன சொன்ன? இல்ல, பேரை கொடுக்கும். என் ராஜா, வாடா வாடா. போடா. அன்னைக்கு என்ன பழி வாங்க வந்தது, ரெண்டாவது பாபாவை பழி வாங்க வந்தது, இப்ப உன்னையே பழி வாங்க வந்துடுச்சு. அது அடிக்கடி வந்துட்டு போறது பார்த்தா நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும் போல இருக்கு. நில்லுங்க, என்னங்க நில்லுங்க, என்னங்க இந்த ராத்திரில நீங்க வீட்டை விட்டு போகாதீங்க. ஆமாப்பா, விடிஞ்சது பாத்துக்கலாம். முடியாது, நான் போயே தீர்வு. பாபு, பாட்டி பயப்படாத. வா வா போலாம். ஏய், நீ எங்கடா? காலையில உன்னை கூட்டி போறேன். முடியாது, நானே வேட்டையை கத்துக்க போறேன். வாடா ராஜா. ஐயோ, என்னங்க நீங்களும் குழந்தை மாதிரி இந்த நடுராத்திர காட்டு கூட்டிட்டு போறதாவது நினைச்சாலே பயமா இருக்கு. வாடா ராஜா. நீ பேசாம இருமா. வா வா போலாம். என்னடா இது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? குடுறா குழந்தைய, இதெல்லாம் ஒரு விளையாட்டா?
விளையாட்டு இல்லம்மா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை காட்டு கூட்டிக்கிட்டு போய் மிருகங்களையும் அதை வேட்டையாட விதத்தையும் காண்பிச்சாதான் அவனுக்கு தைரியம் வரும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சா புலியம் எலிய கண்டா கூட பயப்படும். இந்த பாருங்கம்மா, இந்த எஸ்டேட் எனக்கு பிறகு எவன் வச்சு காப்பாத்துறது? ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, மனிதனுக்கு தைரியம் தான் முதற் சொத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த சிறுத்தை மறுபடியும் வந்துருச்சுன்னா எங்க கதி என்ன ஆகுறது? ஆமா, உன்னையும் குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க இங்க துடிச்சுட்டு இருக்க முடியாது. நாங்களும் உன்னோட வர்றோம். ஏப்பா, இந்த பிரயாண விடுதி பக்கம் ஏதாவது மிருகங்கள் வருமா? இதுக்கு அவையாருன்னு பேருமா, பயப்படாங்க. நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னடா என்னடா ராஜா? அப்பா, அந்த புலியை சுட்டுருவாங்க. போலாம்ப்பா. வாடா என் ராஜா. வா. இத பாருங்க, என் மனசுல என்னமோ பயமா இருக்கு. நீங்க மாத்திரம் வேணா போங்க, ராஜாவை நாளை கூட்டிக்கிட்டு போலாம். அங்க கூட்டு போலாம்னு சொல்றது இங்க வந்து வேண்டாங்கிறது இல்ல? ஆமா பாபு, எனக்கு கூட பயமா இருக்கு. என் பேச்ச கேளு, குழந்தை இன்னைக்கு கூட்டிட்டு போகாத. சரி சரி ராஜா, நீ இங்கே இரு, நான் உன்னை நாளை கூட்டு போறேன். நானும் வரேன். ராஜா, உனக்கு நிறைய சாக்லேட் தரேன், வாடா கண்ணு. சாக்லேட் வேண்டாம் பாட்டி. அப்பா, எனக்கு கறி குட்டி வேணும். கரடி குட்டியா? நான் கொண்டாந்து தரேன்டா, இங்கே இரு. அப்பா, கறி குட்டி வந்துடாத. கொண்டாட போடா. ராஜா, இங்க வாடா. அப்பே இல்லாட்டி புலி வந்தோம்ல, அத சுட நிக்கிறா. இப்ப நான் தான் காவல். கேட்டீங்களா அத்தை, உங்க பேரன் சொல்றத? லதா, நீ சீக்கா விழுந்ததும் போதும், உன் புருஷன் சதா காட்டு பத்தியும் வேட்டையாடுறத பத்தியும் கதை கதையா சொல்லி அவனுக்கு ஒரு அசட்டு தைரியத்தை உண்டாக்கி வச்சுட்டான். ஆமாத்தே, இளங்கன்னு பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராஜா. டேய் ராஜா, 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 டிரைவர், ராஜாவை பாத்தியா? இல்லைங்களம்மா. இல்லையா அத்தை? ராஜா உள்ள கூட காணுமே. காணுமா? டிரைவர், அந்த பக்கம் போய் தேடு. சரிங்கம்மா. ராஜா, ராஜா.
என்னம்மா என்ன நடந்தது சம்பா? அப்பா அந்த புலிய என்னைய கடிச்சிச்சுப்பா. அந்த சிங்கம் வந்து அந்த புலிய நீ கடிச்சிச்சுப்பா. பாபு, உன்னால எவ்வளவு விபரீதம். நீ காட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனால எங்க கிட்ட சொல்லாமையே ஓடியாந்துட்டான். அப்படியா? ஆமா. அடே ராஜா குட்டி, அந்த சிங்கம் இல்லைன்னா குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? அம்மா அன்னைக்கு நான் சொல்லல ஒரு சிங்கத்துக்கு உதவி செய்தேன்னு, அதுதான்மா இது. அப்படியா? நீ காட்டு ராஜா, மிருகங்களுக்கு தலைவன், நன்றி மறக்காதவன், இப்படியெல்லாம் எத்தனையோ கதைகளை படிச்சிருக்கேன். ஆனா உன் சிறப்பை இப்பதான் நேர்ல நான் பார்த்தேன். சாதாரண ஒரு முள்ள உன் காலேந்து எடுத்ததுக்காக என் அடுத்த தலைமுறையை காப்பாத்து. இனிமே என் வாழ்நாள்ல உன் வம்சத்தை நான் வேட்டையாடுறேன், இது உறுதி. பாபு, நாங்க இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும். ஆமாங்க, எனக்கு ஜுரமே வந்த மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. வாடா போலாம். அப்பா கறி குடி வேணும்பா. கறி குட்டியாடா, கொண்டாந்து தர்றேன். ஆமா, கரடி குட்டி வேணும், உயிருக்கே ஆபத்து வந்துருக்கு. அவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்கு, பேரன் தப்பிச்சது பெருமாள் செயல்னு சொல்லு. அதை ஏப்பா கேக்குறீங்க? அந்த பயத்துல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் என் மனசு விட்டு போகல. இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ அது எனக்கு தெரியாது. உங்க பேரனை காப்பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? லதாவையும் குழந்தையும் நான் என் வீட்டுக்கு அழிச்சு போயிடுறேன். அது எப்படிப்பா முடியும்? குழந்தையை பிரிஞ்சு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ சும்மா இருமா. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்தல, அந்த சிங்கம் வரலன்னா உன் குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? பேசாம உங்க அப்பா சொல்றபடி கேளு. குழந்தைய பார்க்கணுன்ற ஆசையில மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாரு, அதுக்கு மேல நான் ஆக வேண்டியதை பாத்துக்கிறேன். அதுல ஒரு தப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்து மாப்பிள்ளைங்க மனைவிங்கிற ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு மாமனாருன்ற நட்டை கட்டிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை செஞ்சுட்டா நான் என்ன செய்யறது? அப்படி எல்லாம் உங்ககிட்ட தவறா நடந்துக்க மாட்டான். லதா, புறப்படுமா? அத்தை, அவரும் வரட்டும். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. சரிதான், போ. அவன் வந்ததுக்கு அப்புறம் சாமானியமா குழந்தைய விட்டுடுவானா? சீக்கிரம் புறப்படுமா? அத்தை, அவர்கிட்ட சொல்லாம போறது தவறுன்னு என் மனசுக்கு படுது. அதெல்லாம் ஒண்ணு வராம நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா புறப்படு. என்ன பொண்ணு, ரெண்டு பேரும் மலை மாதிரி நின்று சொல்ற கேட்க மாட்டேங்குதே. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம். நீ ஒண்ணும் சொல்லாத பேசாம. அடடா, அவன் வர்ற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படுமா. ஜோகா, வண்டியில காட்டுக்குட்டி இருக்கு, ஏற்ப எடுத்துட்டு வா. ராஜா, ராஜா, கரடி குட்டி கொண்டாந்து. பாபு, ராஜாவை அவங்க தாத்தா வந்து கூட்டிட்டு போனாரு. எங்க? அவங்க வீட்டுக்கு. லதா, லதா வந்து போயிருக்கா. யாரை கேட்டு இந்த வீட்டு விட்டு போனா? என்ன கேட்டுட்டு போனா? இருந்தாலும் என்ன கேட்காம போனது பெரிய தவறு. பாபு, இன்னைக்கு ஏதோ பூஜைன்னு சொல்லி அவசரமா அவங்க அப்பா கூப்பிட்டாரு. உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்னா காத்துக்கிட்டு இருந்தா. நீ வரல, அதனால நான் தான் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதுல என்னப்பா தப்பு? அம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க. உங்க திட்டம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப எங்க போற? என் மகனை கூட்டியார போறேன். இரு, நானும் வரேன். வேண்டாம், இங்கே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மகனோட நான் வர்றேன். பாபு, பாபு, பாபு. வாங்க, உள்ள வாங்க. உன் வரவேற்புக்காக நான் இங்க வரல. என் ராஜாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்க என் ராஜா? என்னங்க இது பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் செய்த குற்றத்துக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, என்ன நிக்க வச்சு பேசுற, உட்கார வச்சு பேசுற? எதுவும் தேவையில்லை எனக்கு. எங்க என் மகன்? தூங்கிக்கிட்டு இருக்கான். வந்தது வந்துட்டீங்க, ஏதோ கொஞ்சம் சோறாவது சாப்பிடுங்க, இல்ல ஒரு முடக்கு காப்பியாவது குடிச்சிட்டு அப்புறம் உங்க பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் அழிச்சு போங்க. அதான் முறை. முறையா முறை? தாலி கட்டணம் நான் ஒருத்தர் இருக்கும் போது எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மந்தையில இருந்து மாடுகளை ஓட்டிக்கிட்டு போற மாதிரி மகளை கூட்டிக்கிட்டு வந்துட்டு முறையா பேசுறீங்க. முறை வெட்கமா இல்ல? மாப்பிள்ள, மகளை கொடுத்துட்டேன்றதுக்காக மான மரியாதை இழந்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. மகளை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாப்பிள்ள, இது மாமனாருக்கு மருமகனுக்கு நடக்கிற உறவு போறாங்க. உங்களுக்கு எனக்கு இனி எந்த உறவும் கிடையாது. எனக்கு வேண்டியது என் மகன். ராஜா, ராஜா,
உன் மகனா இருக்கலாம். ஆனா நீ என் வீட்டுக்கு போக கூடாது. மாமா மாப்பிள, என் பேரனை காட்டுக்கு கூட்டின்னு போலன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் கூட அனுப்புவேன். என்ன சொன்னீங்க? மாமா, என் மகன் ராஜாவை காட்டு கூட்டிட்டு போவேன், கரடி புலி சிங்கத்தோட விளையாட விடுவேன். அதை கேட்க நீங்க யார்? ஒரே வார்த்தை, என் மகனை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா இல்லையா? கொடுக்கலன்னா பேச்சதுக்கு வாங்க வேண்டிய விதத்துல வாங்கி பாத்துக்கோ. என்னங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருங்க, ராஜாவை தூக்கிட்டு நானும் வந்தேன். போகாதீங்க. என்னங்க, லதா, எங்க போற? குழந்தை வரைக்கும் போலாம் பாத்தியா? ஆமாப்பா, என்ன இருந்தாலும் நீங்க அவரை இப்படி பேசிருக்கவே கூடாது. அவர் கோவிச்சுட்டு போயிட்டார். இப்ப என்ன செய்யறது? இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. இப்பவே குழந்தையை கொண்டு போய் அவர் காலடியில வச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லதா, என்ன கேவலப்படுத்தின வீட்டுக்கு போறேன்னு சொல்றியா? இந்நேரம் வயசுல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா என்ன அவமானப்படுத்தின நாக்க துண்டாக்கி இருப்பாங்க. எனக்கு பதில் ஒரு மகன் இருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மருமகள் வந்தா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவளுக்கும் என்னோட நிலைமைதான் ஏற்படும். லதா, அப்பா, கணவன் வீட்டுக்கு போகாதேன்னு உலக வழக்கத்துக்கு விரோதமா உபதேசம் பண்ணி தந்தையனுடைய கடமையிலிருந்து தவறிடாதீங்க. போத நேரத்தை குழந்தையை காப்பாத்தினா போதும்னு கூட்டி வந்துட்டு இப்போ புருஷன் நான் பெருசு நான் காலடியில வச்சு சாவடிக்கலான்னு பாக்குறியா? அப்பா, எல்லாரையும் விட குழந்தை மேல அவர்தான் அதிகமான பாசம் வச்சிருக்காரு. அவனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அப்புறம் அவர் உயிரோட பார்க்கவே முடியாதுப்பா. அதனாலதான் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம தடுத்துட்டான். அவரையும் காப்பாத்திடலாங்கிற எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு குழந்தையை விட கணவன் தான் பெருசு. குழந்தையை இழந்துட்டா மறுபடியும் குழந்தைகளை பெற முடியும். ஆனா கணவனை இழந்துட்டா அவரை மறுபடியும் அடைய முடியுமா? அப்பா, நீங்களே சொல்லுங்க. லதா, நீ பேசுனதுல நான் பெருமை அடைகிறேன். உன் பண்பை நான் பாராட்டுறேன். உண்மையா கோச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா நீ? உங்க அத்தை சொன்னதுக்காகவும் உன் மகனுடைய நன்மைக்காகவும் சும்மா ஒரு நாடகம் ஆடின, அவ்வளவுதான். அப்படின்னா இப்பவே ராஜா அழைச்சிக்கிட்டு போய் அவரை சமாதானப்படுத்துவோம். புறப்படுங்கப்பா. வேணாம், இப்ப போகக்கூடாது. போனவர் கொஞ்சம் கோபமா போயிருக்கிறார். அது தனியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். தவற இருட்டுற நேரம் காலம்பரை நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். நீ போ போ, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போய் விடுறேன். போமா. என்ன கேட்காம இந்த வீட்டை விட்டு போனது முதல் குற்றம். நான் பெற்ற மகனை எங்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னது இரண்டாவது குற்றம். உங்க அப்பனையும் மகனையும் சேர்த்து. சார், அவ்வளவு தூரம் நான் போவானே. கோர்ட் இருக்கு, சட்டப்படி பார்த்துப்போம். மேனேஜர், குடும்ப விஷயத்தையே கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். அப்படியே பார்த்தாலும் அவ யாரு? பாபுவோட மனைவி. சுந்தரத்தோட பொண்ணு கூண்டல நிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பாபுவோட மனைவின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கோர்ட்டுக்கு ரிட்டர்ன் குதிக்காதீங்க. ஓஹோ, மருமகளுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? வக்காலத்து இல்லடா, எல்லாம் உன்னோட வாழ்வுக்காகத்தான். உன் மகனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியலையே, அது மாதிரிதானே எனக்கும் இருக்கும். இன்னைக்கு ராஜாவுக்கு சிறுத்தையினால ஆபத்து ஏற்பட்டிருந்தா நீ உயிரோடு இருப்பியா? நீ இல்லாம நான் தான் உயிரை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் தான் லதாவையும் ராஜாவையும் அனுப்பிச்சு வச்சு இது தவறுன்னா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, அப்பா, கரும்புட்டி எங்கப்பா? கொண்டாந்தே இல்லையா? உங்களோட கரும்புட்டி கொடுத்தா அப்பா பிள்ளை, நேற்று அம்மா பிள்ளை. இல்லடா, இல்ல, நீ அப்பா பிள்ளைதான். அப்பா பிள்ளையேதான். ராஜா, கண்ண ராஜா, உனக்கு தான் கரடி குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேனே, பார்க்கணுமா? இரு ராஜா, அழாத ராஜா. ராஜா இல்ல, அழாத அழாத ராஜா. ராஜா 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 ராஜா, ராஜா, கரும்புட்டி எங்க? ராஜா, கரடி குட்டி அப்பா வீட்டுல இருக்கு. நாளை காலையில போலாம். ஏமா? வேண்டாம், நான் இப்பயே அப்பா கிட்ட போ. ராஜா, ராஜா,
ஏம்மா பையன் அடம் பிடிக்கிறான்? காதுல ஏதாவது எறும்பு புந்துருச்சா? அவங்க அப்பா கிட்ட போகணும்னு அடம் பிடிக்கிறாப்பா. காலம்பர போலாம் கண்ணு. இப்ப இருட்டி போச்சு, குழந்தைய தூங்க வைங்க. ஐயா பெரிய பையனா குளோரோஃபார்ம் கொடுத்தாவது தூங்க வைக்கலாம். கண்ணு இல்ல, ராஜா இல்ல, தூங்குமா தூங்கு. பாபு, பாபு, இன்னும் தூங்கல? என் ராஜா அழுதுகிட்டு இருக்காமா. ராஜா அழுகுறானா? ஆமா ஆமா. அவன் ஏதப்பா இங்க? ஐயோ அழுதுகிட்டு இருக்காமா. என் உள்ள சொல்றதும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏப்பா, அவரை பிரிஞ்ச முன்னால இருக்க முடியாது இல்ல? பின்ன ஏன் பிடிவாதம் பண்ற? காட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, நாங்க எல்லாம் நிம்மதியா இருப்போம். என்ன வதைக்காதீங்கம்மா, என்ன வதைக்காதீங்க. நான் கூட்டிட்டு போனமா, கூட்டிட்டு போல என் மகன் எனக்கு வேணும். அவ்வளவுதானே? விடிச்சு நீ எந்திரிச்சு பாரு, ராஜாவும் லதாவும் இங்க இருப்பாங்க. அம்மா போய் நிம்மதியா தூங்கப்பா. அப்பா பாக்கணும். பாக்கலாடா கண்ணு, என்னத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறேன்? அப்பா வந்துட்டாங்க, நான் போறேன். என்ன ஓட்டம், என்ன ஓட்டம். அடே மேனேஜரா? ஆமா ராஜா. அப்பா வரல? வந்திருக்கிறாரு. எங்க அப்பா காணோம்? இங்க வரல ராஜா. நீ அப்பா கிட்ட கூட்டிட்டு போறியா? ஓ எஸ், அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன். யார் அது? மேனேஜரா? நடந்தா வந்தீங்க? இல்ல சார், நானும் தம்பியும் கார்ல தான் வந்தோம். அவர் வந்திருக்காரா? ஏன் மேனேஜர், ராத்திரி அவர் சாப்பிட்டாரா? அதை ஏமா கேக்குறீங்க? ராஜா இல்லாம ராத்திரி பூரா அவர் சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. விடிற வரைக்கும் ராஜா ராஜான்னு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருந்தாரம்மா. அவர் வாசலே நிக்கிறாரு போல இருக்கு. வாங்கப்பா போய் கூட்டிட்டு வரலாம். இல்லம்மா, நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு தம்பி வழியிலே இறங்கிட்டாரு. என்ன மாத்திரம் அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க வரலன்னாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கூட்டியாந்து விடுறதுக்கு தான் இருந்தேன். லேட்டா நீ போயிட்டு வாப்பா. நீங்க கூட வாங்கலப்பா. வேண்டாமா, இவரு வர வேண்டாம். இவரை பார்க்கத்தானே தம்பி வெக்கப்படுறாரு. நேற்று நான் கொஞ்சம் கோவத்துல கிளம்புறான்னு பேசிட்டேன். நீ போமா, நான் சாயந்தரமா வர்றேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாவா. ஜான் போயிட்டு வரேன். போயிட்டு குழந்தைங்க. ராஜா டாடா. மேனேஜர், என்ன ராஜா? உங்க அப்பா காணோம்? அப்பா பக்கத்துல தான் இருக்காரு. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க, மாப்பிள. என்ன கோவம், என்ன? உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. ஏம்மா மாப்பிள்ளைக்கு தான் கோவம் வருது. சரி உட்காருங்க. உங்களுக்குமா கோவம்? நீங்களுமா வழியில இறக்கிட்டு மேனேஜர் இங்க அனுப்புறது? மேனேஜர் கிட்ட லதாவையும் குழந்தையும் அழிச்சிருவான்னு சொன்னதாக அழிச்சு மாட்டாங்க. ஐயோ, தம்பி கன்னியா போறானே. பத்திராதீங்க. இந்த மேனேஜர் பையன் ஏதோ சூத்து செஞ்சு அழிச்சுன்னு போயிருக்கான் போல இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம போவோம். ஜான் ஜான் வண்டி எடு, போய் செட்டு வண்டி எடு. நில்லுங்க. பக்கத்துலதான் இருக்காருன்னு கூட்டிக்கிட்டு வந்தீங்க, இன்னும் அவரை காணுமே. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எங்க அவரு? அவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? லதா, உன்னை என்னுடைய இருப்பிடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். வா. கனி கைக்கு கிடைச்சிட்டது, இனி எதுக்கு இந்த வேஷம்? அட பாவி, எல்லாரையும் ஏமாத்திட்டியே. அப்படின்னா நீதான்? ஆமா, நான் தான் மாயவன், நான் தான் மேனேஜர். ரெட்ட புள்ளேன்னு கதை கட்டி விட்டேன். உன் புருஷன் அதை நம்பிட்டான். முட்டை துரோகி, மூடவாய. உன் வர்ணனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். உன்னை நான் எதுக்காக அழைச்சிட்டு போறேன் தெரியுமா? உன்னோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. எஸ்டேட் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பத்திரங்கள் எனக்கு தேவை. அது எனக்கு கிடைக்கிறதுக்காக உன்னையும் உன் குழந்தையையும் பயன்படுத்திக்க போறேன். என்ன உணர்? எங்க எஸ்டேட் பத்திரங்களை பத்தி கேட்கறதுக்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை? அந்த உரிமையை நிலநாட்டத்தான் நான் பல நாளா பாடுபட்டேன். முடியல. இப்பதான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. லதா, உன் புருஷன் எந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கிறானோ அந்த குழந்தை உயிரோட கிடைக்கணும்னா பத்திரங்கள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. போ. மாயவா, உனக்கு வேண்டியது நேரம் அவர்கிட்ட வந்து கேள். அதுதான் முறை.
அதை விட்டுட்டு குழந்தையை வச்சுக்கிட்டு விளையாடாதே. என் கோரிக்கையை நிறைவேற்ற குழந்தையோட மட்டும் இல்ல, அவன் உயிரோடையே விளையாட போறேன். இதோப்பா. மாயவா, தயவு செஞ்சு என் குழந்தையை கொடுத்து, என் குழந்தையை கொடுத்து. நெருங்காதே. மாயவா, நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ மாயவா, என் குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தை உண்டாக்காதே. அப்படி நான் உடனே ஓடு. உன் வீட்டுக்கு போ. பத்திரங்களை நான் எடுத்துட்டு வா. நீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஓடு போ. ராஜா, கொண்டு போடுவாங்க. இல்லடா ராஜா, நான் உன்னை விட்டு போகல. பாரு, வேணும் குழந்தையை கூட்டிட்டு நீ என் கூட வா. உனக்கு வேணுங்கிற பத்திரத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு எந்த ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு எந்த ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஐயோ, இந்த நிலைமையில நான் எப்படி போறத குழந்தையை விட்டுட்டு? லதா, இப்ப நீ இந்த இடத்தை விட்டு போகல. இத பார். 1 ஐயோ 2 ராஜா, ராஜா காப்பாத்துங்க, ராஜா காப்பாத்துங்க. மாயவன், நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? மேனேஜருங்க. அத்தா, மேனேஜர் மாயவன் 2 பேரும் ஒரே ஆளுதான் அத்தா. நீங்க சொன்னதாக சொல்லி எங்களை ஏமாத்தி இங்க கூட்டிக்கிட்டு வந்து எஸ்டேட் பத்திரங்களை கேட்கிறான். கொண்டு வந்து கொடுக்கலன்னா ராஜாவை கொன்னுடுவானா? அப்படியா? தொடாத ரிவால்வரை. தொட்ட குழந்தையை கீழே போட்டுடுவேன். என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு மிருகம். அந்த மிருகத்தை சுட்டு பொசுக்கிற வேட்டைக்காரனா? மரியாதையா என் ராஜாவை என்கிட்ட கொடுத்துடு. இல்ல உன் தோலை உரிச்சு தொட்டில் கட்டி அதுல என் மகனை தூங்க வைப்பேன். ஆஹா. அத்தா, அத்தா, உங்க வீரத்துக்கு விவாதத்துக்கு இது நேரம் இல்ல. குழந்தை ஆபத்துல இருக்க, காப்பாத்துங்க அத்தா. பயப்படாததான். என் மகனுக்கு என்னால கூட கொடுக்க முடியாத வீர பயிற்சியை மாயம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சபாஷ் மாயவா. கேலியா பேசுற? நெருங்காதே. கீழே பாத்தியா? அங்க நெடுகிற பாம்புகளுக்கு மகனை இரையாக்கிடுவேன். சீக்கிரமா போய் பத்திரங்களை எடுத்துட்டு வா. மாயவா, மேலே இருக்கிற என் மகன் பாம்பு மேல விழுந்தாலும் சரி, கீழே இருக்கிற பாம்பு மேல வந்தாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தான் தெரியும். உன் புருஷன் நெருங்கிறான். உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா? அவனுக்கு எடுத்து சொல்லு. அத்தா, அத்தா, தயவு செய்து நில்லுங்க அத்தா, தயவு செய்து நில்லுங்க. இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மாயவனை குழந்தையோட பின்னால போக வைக்குது. போகட்டும். எவ்வளவு தூரம் போறான்னு பாக்குறேன். அவனுக்கு ஒரு எல்லை இருக்கும். அத்தா, அத்தா. பாபு, நெருங்காதே. உன் மகனை உயிரோட பார்க்கணும்னா வெட்ட கீழே போடு. உன்னை எனக்கு தெரியும். ஓடுகிட.
லதா 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 மாப்பிள்ள மேனேஜர் என்ன உங்களுக்கு தெரியுமா அந்த மாயவனும் மேனேஜரும் ஒரே ஆளு தாத்தே பாவி. மாமா பாத்தீங்களா? இவன் மேனேஜர் இல்லையே, நீளமா இருக்கிறானே. மாமா திருடன் தான் மேனேஜர் மாதிரி நடிச்சிருக்கான். அடப்பாவி, நல்லவனா நடிக்கும் போது வெள்ளையா இருந்தா, கெட்டவனா நடிக்கும் போது நீளமாவே மாறிட்டான். மாப்பிள்ள, உங்க வீரத்தினாலதான் என் பேரனும் போயிட்டான், உங்க எஸ்டேட்டும் அப்படியே உங்ககிட்டே இருக்க வந்துச்சு. இதுக்குதான் மாமா உங்க பேரனை வீரனா வளர்க்கணும்னு நான் சொன்னேன். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. இல்லைன்னா என் பேரன் என் எஸ்டேட்டையும் உங்க எஸ்டேட்டையும் கட்டி காக்க வேண்டியவரை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தா எப்படி முன்னுக்கு வருவா? அவனை டாசான் மாதிரி இந்த காட்டுல விட்டுக்கிட்டு விளையாடுங்க. பேரா, நீ அப்பா புள்ளியா அம்மா புள்ளியாடா? ரெண்டு பேரும் புள்ள. இன்னை நானே வேண்டிய மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.